ஏஎம்ஆர் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட். ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்புத்தன்மைக்கான அவேர்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன காயத்துக்கும் ஒரு ஃபீவருக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது எந்த ஆன்டிபயோட்டிக்கும் வேலை செய்யலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2050 குளோபலாக கேன்சர், டயபிட்டிஸ், ஹார்ட் அட்டாக், ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டை விட இந்த ஏஎம்ஆர் வர டெத்து தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு WHOவும் கிராம்ஸ், அதாவது குளோபல் ரிசர்ச் ஃபார் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸும் நம்மளை வார்ன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற எதிர்ப்புத்தன்மை வரதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓவர் யூஸ் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப். அப்படின்னா நம்ம சோர் த்ரோட் ஆர் ஃப்ளூ வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கெலாம் நம்ம ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்கை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், ஆன்டிபயோட்டிக்கை ஃபுல் கோர்ஸ் எடுத்துக்கிறதில்ல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஆன்டிபயோட்டிக்கை நிறைய கோழி பண்ணை, பால் பண்ணையிலலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அந்த ரெசிடியூஸ் மூலமும் ஹியூமனுக்கும் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, பாக்டீரியா ஜெனட்டிக் மியூட்டேஷன் மூலம் அதோடய ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கனாலையும் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் வருது.